புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் கோவிலில் ஆடி திருவிழாவின் போது பூசாரிகள் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்க கேட்கலாம். சுவாமிநாதன் வணக்கம். எதனால் இந்த மோதல் ஏற்பட்டுச்சு? உங்க விரிவான தகவல். ராதிகா, புதுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் ஆடி திருவிழாவில் பூஜைகள் யார் முன்னின்று நடத்துவது என்று பூசாரிகளிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தற்போது அவர்களால் நியமிக்கப்பட்ட பூசாரிகளை வைத்து பூஜை நடத்தி வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வேப்பங்குடி ஊராட்சியில் அமைந்திருக்கும் பொற்பனைக்கோட்டை மேலவாசல் முனீஸ்வரர் கோவில் ஆடி மாத திருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 7 கடைக்காரர்கள் பல ஆண்டுகளாக முன்னின்று பூஜைகள் செய்து வருகின்றனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் ஆடி மாதம், அதாவது கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று சந்தனக்காப்பு விழாவை முன்னிட்டு அதிக அளவில் ஆயிரக்கணக்கானத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கரையை செலுத்தி சுவாமியை வழிபட்டு வருகின்றனர். இந்த கோயில் இந்து சமயத்துறை அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முனீஸ்வரன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட 7 கரைக்காரர்கள் முன்னின்று இந்த பூஜை செய்து இதுவரை வழிபட்டு வந்தனர். அதே போல இன்றும் காலை முதல் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்த நிலையில பக்தர்களின் பூஜைகளை அந்த கரைக்காரர்கள் சேர்ந்த பூசாரிகள் முன்னின்று பூஜைகளை நடத்தி வந்தனர். ஆனால் பல ஆண்டுகளாக இந்த கோயிலில் யார் பூஜைகளை முன்னின்று நடத்துவது என்பது தொடர்பாக பூசாரிகளுக்கிடையே இருந்து வந்ததாகவும் கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாகவும் இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் கடந்த 3ஆம் தேதி இருதரப்பு இடையே 7 நாட்டுக்காரர்கள் 2020 அன்று புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின்படி இந்து சமய அறநிலையத்துறை மூலம் ஆடி திருவிழா நடத்துவது என்றும் அனைத்து தரப்பினரும் எவ்வித தடையும் இல்லாமல் திருவிழாவில் வழிபாடு செய்து கொள்ளலாம் எனவும் நேர்த்திக்கடன் செலுத்திக் கொள்ளலாம் எனவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காவல்துறையினர் முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில வழக்கம் போல இன்று ஆடி திருவிழா தொடங்கிய நிலையில் பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பூசாரிகள் பக்தர்களுக்கு பூஜை செய்து பிரசாதம் வழங்கி திருநீர் வாங்கி தங்களது பணிகளில் செய்து வந்தனர். அப்போது பூசாரிகளுக்குள்ளான இருதரப்பு மோதல் இருந்து வந்த நிலையில ஒரு தரப்பு பூசாரிகள் மற்ற தரப்பு பூசாரிகளை வெளியேற சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். இதையடுத்து கோவிலுக்கு பூசாரிகள் அனைவரையும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வெளியேற்றினர். வழிபாடுகள் எந்த இடையூறும் ஏற்படாத வண்ணம் அறநிலையத்துறையால் நிர்ணயிக்கப்பட்ட பூசாரிகளை தொடர்ந்து பூஜையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் பணி செய்ய நியமிக்கப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த கோவில் பூசாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது தற்போது கூட்டம் அதிக உள்ளதா, இச்சமயம் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்காலிகமாக பூசாரிகள் நியமிக்கப்பட்டதாகவும் பக்தர்கள் கூட்டம் குறைந்த பின்னர் வழக்கம் போல் பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரருக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட பூசாரிகள் கொண்டு பூஜை நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.